ஹாய் காய்ஸ். நம்ம டெய்லி குளிச்சு நம்ம உடம்பு சுத்தமாக வச்சுக்கிறோம். அதை தாண்டி நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து நம்ம சுத்தமாக தான் வச்சுருக்கோம். இப்படி சுத்தமாக வச்சிருக்கிற நம்ம கண்ட்ரி எத்தனாவது பிளேஸில் வந்து கிளென்லினஸில் இருக்குது, அதாவது வேர்ல்டு லெவலில் கிளென்லினஸில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் டாப் 10 கிளீனஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ். அண்ட் திஸ் இஸ் இந்த டாப் 10 கிளீனஸ்ட் கண்ட்ரீஸை எப்படி வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இபிஐ ஸ்கோர்ன்றதை வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. இபிஐ ஸ்கோர்னா ஒன்றும் இல்லை, என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இந்த ரிசல்ட்டை வச்சு தான் டாப் 10 கண்ட்ரீஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 40 கேட்டகரிஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ஏர் பொல்யூஷன், வாட்டரு, ட்ரிங்கிங் வாட்டர், நம்மளோட சானிடேஷன் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 40 கேட்டகரிஸை வச்சு தான் இந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரி டாப் 10ல் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். நம்பர் 10ல் என்ன கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தா டென்மார்க். இட்ஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. ஆப்வியஸாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் த கிளீனஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அண்ட் இது வந்து ஹையஸ்ட்டாக இதில் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், சானிடேஷன் அண்ட் மெரைனில் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் கிளீனிங் த கண்ட்ரி, அதாவது கிளென்லினஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுனால இது 10th பிளேஸ் வந்து பிடிக்குது. நம்பர் 9ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் ஃபார் சாக்லேட், சீஸ், எல்லாத்துக்கும் ஃபேமஸான ஒரு பிளேஸ். எஸ், இட்ஸ் ஸ்விட்சர்லாண்ட். அதில் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன், அதாவது வாட்டர் குவாலிட்டி அண்ட் சானிடேஷனில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறதுனால இது நம்பர் 9th பிளேஸ் வந்து பிடிக்குது. நம்பர் 8th பிளேஸில் இருக்கிறதும் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான். இட் இஸ் ஆஸ்ட்ரியா. அண்ட் அதுவும் ஸ்விட்சர்லாண்ட் மாதிரி தான் க்ரீனரி அண்ட் மவுண்டன்ஸ் கலந்த ஒரு கண்ட்ரி. அண்ட் இது ஏன் 8th பிளேஸ் பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிக்கிறது எதுலனா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் குவாலிட்டி அண்ட் ஏர் பொல்யூஷன். இது மூணுத்துலேயுமே ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறதுனால அவங்க நம்ம 8th பிளேஸ் வந்து பிடிக்கிறாங்க. அண்ட் நார்வே 7th பிளேஸில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் கண்ட்ரி. அண்ட் அதோட இபிஐ ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70. அது ஏன் 70 எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷன், மெரைன், வாட்டர் பியூரிஃபிகேஷன் அண்ட் எக்ஸலண்ட் க்ரீனரின்றதுக்காக அதோட இபிஐ ஸ்கோர் வந்து 70 ரீச் ஆனதுனால நார்வேக்கு 7th பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6th பிளேஸில் இருக்கிற கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். இது கிளீனஸ்ட் கண்ட்ரின்றதை தாண்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு லிவ் இன் த வேர்ல்டுன்ற ஒரு ரெக்கக்னிஷன் இந்த கண்ட்ரிக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் ஆஸ் யூஷுவல் எல்லா கண்ட்ரிஸும் மாதிரி பெஸ்ட் ஏர் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் வாட்டர் குவாலிட்டி இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம 6th பிளேஸ் வந்து கொடுக்குறோம். நம்ம இல்லை, இபிஐ ஸ்கோரில் ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கிறதுனால 6th பிளேஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஃபோர் இந்தியா எத்தனாவது லெவலில் இருக்குதுன்ட்டு, எத்தனாவது ரேங்க்ல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்கிறத வீடியோவோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். நம்ம 5th பிளேஸில் 72.7 இபிஐ ஸ்கோர் எடுத்து யுனைடெட் கிங்டம் தான் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதில் ஏர் குவாலிட்டி அண்ட் வாட்டர் குவாலிட்டி அண்ட் பொல்யூஷன் லெவல் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால இபிஐ ஸ்கோர் அதிகமாக கொடுத்து அது 5th பிளேஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நவ் நம்பர் 4. நம்ம 4th வந்து கிளீனஸ்ட் கண்ட்ரியை தாண்டி ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் பிளேஸ் டு லிவ் இன் த வேர்ல்டுனா இந்த கண்ட்ரியை சொல்லுவாங்க. அது வேறு எதுவும் கிடையாது, ஃபின்லாண்டு. அதில் டாப் எஜுகேஷன் சிஸ்டம், டாப் என்விரான்மெண்டல் சிஸ்டம் அண்ட் எவ்ரி திங், ஏர் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கு இபிஐ ஸ்கோர் இன்க்ரீஸ்டாக, அதாவது ஹையஸ்ட்டாக கொடுத்து நம்ம 4th பிளேஸில் இருக்குது. நம்ம 3rdல பிடிச்சிருக்கிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அது வந்து எக்ஸலண்ட் வாட்டர் குவாலிட்டி அண்ட் ஏர் குவாலிட்டி. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வாட்டர் குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால தான் ரேங்கிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து வாட்டர் அண்ட் ஏர் தான் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் ரொம்ப கிளீனினஸாக வச்சுக்கணுன்றதுக்காக அதை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஜெர்மனியோட ஏர் குவாலிட்டி அண்ட் வாட்டர் குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 74 to 76 இபிஐ ஸ்கோர் இருக்கிறதால நம்ம 3rd பிளேஸு ஜெர்மனிக்கு வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் கண்ட்ரி இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க். இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வச்சு தான் இபிஐ ஸ்கோர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. நம்ம என்ன தான் வாட்டர் குவாலிட்டி நல்லா இருந்தாலுமே கூட அந்த வேஸ்டான வாட்டரை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இபிஐ ஸ்கோர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து வாட்டர் குவாலிட்டியும் நல்லா இருக்குது, வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா இருக்கிறதுனால 75%, அதாவது 75 இபிஐ ஸ்கோர் கொடுத்து இது நம்ம 2 பிளேஸில் வந்து வைக்கிறாங்க.
அண்ட் நம்பர் ஒன் என்ன கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவோட ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி தான் யூரோப்பியன் கண்ட்ரி தான் இருக்கு நம்பர் ஒன்ல. அண்ட் இட் இஸ் கால்டு எஸ்டோனியா. இதுல வந்து வாட்டர் குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கிறத தாண்டி ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் அண்ட் கிளீன் ஏர் கிடைக்கிறதுனால இது வந்து இபிஐ ஸ்கோர் அதிகமாக கொடுத்து நம்ம ஒன் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. எங்கடா இந்தியா இந்தியான்னு சொன்னானே, இந்தியா டாப் 10ல எதுவுமே காணுமே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இந்தியா எத்தனாவது பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 176th பிளேஸ் தான் இந்தியா வந்து கிளென்லினஸ்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு. என்னதான் நம்ம வீடை சுத்தமா வச்சிருந்தாலும், நம்மள சுத்தமா வச்சிருந்தாலும், நம்ம சுத்தி இருக்கிற இடத்தையுமே சேர்த்து சுத்தமா வச்சிருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு டாப் 50லயாச்சும் நம்மளோட கண்ட்ரி வந்து பிளேஸ் ஆகும். அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணும்னா, நானும் எல்லா வீடியோலையும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு மேலே ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நான் வந்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களையும் சேர்ந்து பார்க்க சொல்லுங்கள். பாய். Jigri dan dadu.